ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் அஸ்வின் ப்ரோ, ஹாய் ரேவன் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு செம டபுள் ஹெட்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி ஒன் சைடாக போச்சு. செகண்ட் மேட்சுமே என்ன கேட்டால் நான் ஒன் சைடு தான் சொல்லுவேன். டெல்லி மாதிரி ஒரு விக்கெட்டில் நீங்கள் வந்து 160 அடிச்சுட்டு என்னைக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் கடைசியாக யாருக்குமே ஞாபகம் இருக்காது. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான். நான் வந்து ரெண்டுமே இப்போ காலைல மார்னிங் நம்ம பண்ண லைவ்ல வந்து நான் வந்து ரெண்டுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை வின் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு கேக் வாக்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஆர்சிபி கேக் வாக்கு. பிரீத்தம் சாரும் விக்கி ப்ரோவும் எம்ஐ அண்ட் டிசி வின்னுக்கு போனாங்க. பட் ஆர்சிபி அவே ஃப்ரம் ஹோம் வந்து டிஃப்ரெண்ட் கிரேவியா இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ அஸ்வின் ப்ரோட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசி மேட்ச் கவர் பண்ணிடலாம், அப்படியே நம்ம இதுக்கு போவோம். சொல்லுங்க ப்ரோ, ஆக்சுவலா எப்படி இருந்தது? நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, இன்னொரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருந்திருக்கும், பட் வின் பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். நானுமே வந்துட்டு ஒரு 230 கீழே அடிச்சாங்கன்னா வேணா டிசி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஐ மீன் 230 அபவ் அடிச்சாங்கன்னா, பட் 230 கீழேனா ஆர்சிபி சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆர்சிபியா தெரியுது. மேபி அந்த குருணால் பாண்டியா கேட்ச் வந்து பொருள் பிடிச்சிருந்தாலும் கூட பெருசா ஒரு டிஃபரன்ஸ் ஆயிருந்திருக்காது போல. ஏன்னா ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கமிங் இன் டு பிளே கண்டிப்பா என்ன ஒரு லாஸ்ட் பால் வரைக்கும் மேபி கொண்டு போயிருப்பாங்க. பட் ஸ்டில் அது பெரிய டிஃபரன்ஸ் இது பண்றது இல்ல. கோலிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோர்லாம் வந்து ஐடல். இந்த மாதிரி 162னா ஒரு அப்படியே அப்படியே வந்து ஒரு சைடு வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வந்து விளையாடுவாரு, லெஃப்ட்லயே விளையாடுவாரு. அந்த மாதிரி ஒரு கேம் இது. ஸோ அதனால நத்திங் டு சே அபவுட் ஹிம். ஸ்லோவா ஆடினாருன்னு மேபி சொல்லியிருப்பாங்க இன் கேஸ் லூஸ் ஆயிருந்தா. பட் தட் வாஸ் த ரைட் பேஸ். ஏன்னா குருணால் பாண்டியா அப்ப கரெக்டா டேக் ஆன் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்து கொஞ்சம் அப்படியே தட்டி ஆடி ஒரு 50 அடிச்சுக்கிட்டாரு. இட் வாஸ் சோ குட் டு சி கோலி இன் குட் டச். அண்ட் குருணால் பாண்டியா கமிங் ஃப்ரம் நோவேர், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதான் அவரோட செகண்ட் 50 ஐபிஎல் கேரியர்லயே. ஐ திங்க் 2016 ஒன்னு அடிப்பாரு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அவரோட செகண்ட் 50. ஸோ அவருமே ரொம்ப சூப்பரா ஆனாரு. வழக்கமா ஆர்சிபியில வந்து கோலி மட்டும்தான் அந்த ஒரு ஃபயரை காட்டுவார். கோலி மட்டும்தான் பம்படப்பா இருப்பாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் குட் டு சி. ஒரு ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. குடோஸ் டு ஆண்டி ஃபிளார், டிகே, அந்த மேனேஜ்மெண்ட், அந்த டீம், அந்த கேப்டன் ரஜத் பட்டி தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அஸ்வின் ப்ரோட்ட பேர்லாம் சொல்லுங்க ப்ரோ. எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு ஆர்சிபி ஃபேனா இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் முதல் மேட்ச் பொறுத்தவரை. ஏன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பெங்களூர்ல. ஆக்சுவலி கேஎல் ராகுல் சம்பவம் பண்ணும்போது இந்த மேட்ச் ஹீட் அப்பே வந்து நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் கோலி வந்து என்ன பண்ணுவாரு. அருண் ஜேட்லி சரித்தில மட்டும்தான் இருந்துச்சு. அருண் ஜேட்லி சரித்தில கோலி என்ன பண்ணுவாரு. ஏன்னா கேஎல் ராகுல் அவங்க என்னன்னு பண்ணிட்டாரு. அப்ப இங்க வந்து கோலி என்ன பண்ணுங்கிறத ஹீட் அப் அப்படிதான் இருந்துச்சே தவிர மற்றபடி வந்து டாஸ்லயே ரொம்ப சொன்ன டாஸ் வந்து ஆர்சிபி ஜெயிச்சோடனே வந்து ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட் தட் வி ஆர் கோயிங் டு வின் த மேட்ச். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து சின்னசாமிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைமென்ஷன் 50 மீட்டர்ஸ் அது இருக்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிரோங்கிற மாதிரி தான். நீங்க வந்து எவ்வளவு நீங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, என்ன ஸ்கோர் அடிச்சாலுமே இங்க டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை ஒரு வாட்டிலாம் பொல்லாட்லாம் போட்டு சிஎஸ்கே அந்த அடி அடிப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல நடந்துச்சு 2021 அதெல்லாம் போட்டு அதான் ஃபர்ஸ்ட் சேஸ் எம்ஐ 200 சேஸ் பண்ணது. அதுக்கு முன்னால எம்ஐ சேஸ் பண்ணதே இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் சேஸ். ஆமா. சோ அது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு செம கான்ஃபிடன்ஸ். இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஜேக்கப் பெத்தல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். உண்மையா சொன்னா ஜேக்கப் பெத்தலுக்கு இன்னொரு சான்ஸ் ஆக்சுவலி டிசர்வ். நீங்க பாத்தீங்கன்னா பிக்கப் ஷாட் ரெண்டு பேருமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டாக்கோட பிக்கப் ஷாட் ரெண்டுலயுமே அவர் அலட்சியமா அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு ஓப்பனிங் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வெரைட்டி கொடுக்குறாரு. எனக்கு இனிமே இப்ப பிலிப் சால்ட்டே பாத்தீங்கன்னா கடைசியா ராஜஸ்தான் மேட்ச் அடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் 2-3 மேட்சா வந்து பிலிப் சால்ட் அவ்வளவா அந்த இம்பாக்டே பண்ணது 2-3 ஓவர்லயே வந்து ஒரு மாதிரி தான் அவுட் ஆயிடுறாரு. ஆனா எனக்கு பிலிப் சால்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. பட் ஜேக்கப் பெத்தல் டிசர்வ் ஒன் மோர் சான்ஸ். அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அண்ட் ஸ்டார்டிங் வித் டிசி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. கருண் நாயரே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் இம்பாக்ட் சூப்பரா இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸோட. அவர் இம்பாக்ட் போட்டு அடிச்சாரு, அப்படி இப்படி அடிச்சாரு. எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அவருக்கு வந்து எவ்வளவு வருஷமா இருந்திருக்காரு. ட்விட்டர்ல எல்லாம் ட்வீட் எல்லாம் பார்த்திருக்கோம். கிரிக்கெட் ஐ நீட் ஒன் மோர் சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. அது ஒரு இம்பாக்ட் சூப்பரா இருந்துச்சு வரும்போது. பட் ஷார்ட் செலக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எஸ்கேஆரோட ஷார்ட் செலக்ஷன் அவரோட பால்ல வந்துட்டு ஸோ டிசியை வந்து ஆரம்பிக்கும் போது வந்து டிசிக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அவங்களால அந்த தட்டி கேஎல் ராகுல் நான் அகைன் சொல்றேன், அவர் வந்து பிச்சுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா விளையாடுறாரு. கேஎல் ராகுலுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் T20 பேக்கேஜ் அவர்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நல்ல வேலிடான பிளேயர்ஸ். பட் அது கொஞ்சம் காஸ்டா இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ஸ்லோவா ஆச்சுன்னா எப்பயுமே பிரச்சனை. நீங்க சேஸ்ல இல்லைனா ஸ்லோவா ஆடலாம் பிரச்சனை. ஏன்னா யூ நோ த ஸ்கோர், நீங்க எப்ப ஆக்சிலேட் பண்ணணும் எல்லாமே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படி கிடையாது. ஸோ அந்த தப்பு கேஎல் ராகுலுக்கு நடந்துச்சு இன்னைக்கு. அதே மாதிரி ஸ்டப்ஸ் வந்து ஓரளவு மேக்கப் பண்ணி 163 ஓகே 162 நல்ல ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி சேஸ் பண்ணலாம். இவங்க இருந்த பவுலிங் பாத்தீங்கன்னா குல்தீப், அக்ஷர் பட்டேல், ஸ்டாக், முகேஷ், சமீரா இந்த 5 பேருமே வந்து ஒயிட்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி வரைக்கும். முன்னாடி மேட்ச் ராஜஸ்தானோட கூட டிஃபெண்ட் 9 runs in last over, தென் சூப்பர் ஓவர் போய் ஜெயிச்சிருக்காங்க. இதே ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதே ஃபேர்லி சான்ஸ். பட் அதே கேத்த மாதிரி பவர் பிளேல தே காட் 3 wickets in பவர் பிளே ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஜேக்கப் பெத்தல் எடுத்தாங்க. அடுத்து அதே ஓவர்ல அக்ஷர் பட்டேல் யூரியா எடுப்பாரு. படிக்கல் தென் ஒரு சூப்பர் எஃபர்ட் பை கருண் நாயர் ரன் அவுட் அடிச்சுட்டு இவரையும் காலி பண்ணியாரு பட்டிடாரையும். ஸோ கருண் நாயரோட
ஒர்க் இன் ஃபீல்டு செம்மையா இருந்துச்சு. ஒரு கேட்ச் அவரும் ஜேக்கப் பெத்தல் அவர் தான் எடுத்திருப்பாரு. அதே போக ரன் அவுட் ரெண்டுமே வந்து செம சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டே அவன் ஆர்சிபிக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் ஆகாம இருந்துச்சு இது வரைக்கும், குருநாள் பாண்டியாவோட பேட்டிங். அது இன்னைக்கு டிக் ஆயிடுச்சு. டு பி ஆனஸ்ட், ஆர்சிபி இஸ் த டீம். இந்த டீம் வந்து 2009க்கு அப்புறம் எனக்கு இப்பதான் செட் ஆயிருக்கு. 2009ல பார்த்தீங்கன்னா வி ஹேட் கேலிஸ், டிராவிட், கோலி, நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல் பிளேயர்ஸ், பவுலிங் விக்டோரி இருப்பாரு. ஸோ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த டீம் ஓரளவு பேலன்ஸ் இருக்கு. இந்த டீம் டு பீட் ஆர்சிபி தான் இனிமே இங்கே போகும்போது. ஆர்சிபி ஃபேனா சொல்ல ஒரே ஒரு டிக் மட்டும் பண்ணோம். அந்த டிக் குருநாள் பாண்டியா டிக் பண்ணிட்டாரு. குருநாள் பாண்டியா பார்ட்னர்ஷிப் பாருங்க, 100 மேல பார்ட்னர்ஷிப். அந்த வைட்டல் ஓவர் வரும்போது அவருக்கும் ஆரம்பத்துல படவே இல்லை. நீங்க பார்த்து நல்லா தெரியும். அவருக்கும் ஆரம்பத்துல அப்படி அடிச்சாரு, ஸ்டாக் பால்ல டக் பண்ணாரு, எல்லாமே வந்து அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு எப்ப ஆரம்பிச்சுன்னா ஒரு ஃபிளிக் 6 அடிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிளிக் 6 அடிப்பாரு. அதுல இருந்து குருநாள் பாண்டியா பிடிக்க முடியல. குல்தீப் யாதவ் ஒரு பால் ஒரு 6, குருநாள் பாண்டியா டாப் அப் ஆக்சுவலி. ஸோ சம்ஸ் அப் பண்ணுனா வந்து ஆர்சிபி வந்து இந்த மேட்ச் ஈஸியா முடிக்க வேண்டிய. டு பி ஆனஸ்ட், மேபி லைக் பிச் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதே மாதிரி கோலி வந்து ஸ்லோவா ஆடுறன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன் ஆனா கோலி ஸ்லோவா ஆடலனா டீம் கொலாப்ஸ் ஆயிடுது. நீங்க பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சோடய தெரியும். 14 ஓவர் மேட்ச்லயே இவரு அடிக்க தான் போனாரு. அடிக்க போகும்போது 49 50க்கே 9 விக்கெட் இருந்துச்சு. ஸோ கோலியோட விக்கெட் பிரைஸ் பட்டு விளையாடுறாரு அவரு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கிளியர் தாட் இருக்கு. கோலி நீங்க அடிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க ஓடி இன்னிங்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கடைசி வரைக்கும் ஆடுங்க. ஒரு 18 ஓவர் 17 ஓவருக்கு அப்புறம் ஆடுங்க. அதுக்கு நாங்க ஃபயர் பவர் வச்சிருக்கோம். ரொமாரி ஷெப்பர்ட் அடிஷன் இருக்கு. கண்டிப்பா அதுக்கப்புறம் அடிச்சலாங்கிற மேனேஜ்மெண்ட். அதே கோலி ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் கூட அதான் சொன்னாரு. எனக்கு கிளியரா மேனேஜ்மெண்ட் வந்தது வந்து நான் தள்ளி தான் ஆடணும். நான் வரும்போது டேக் ஆன் பண்ணும்போது டேக் ஆன் பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்னைக்கு. மேபி அரௌண்ட் ஒரு 3 மேட்சஸ் வந்து ஆன் த டாப் ஜெயிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ ஆர்சிபி ஐ அம் பேக்கிங் ஆர்சிபி ஃபார் குவாலிஃபயர் ஒன். லெட்ஸ் see how it goes. ஆக்சுவலா ரேவந்த், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசி எங்க இந்த மேட்ச் தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ல மேபி விப்ராஜ் நிகம்க்கு இன்னும் ஒரு 2 hours கொடுத்துருக்கலாமா? ஏன்னா ஸ்பின் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஒரு 40 பால் 62 ரன்ஸ் நீடடுங்கிறப்ப அந்த நிலைமையில இருந்தா சாண்ட்னரா இருக்கட்டும், இல்ல இவரா இருக்கட்டும், கரண் சர்மாவா இருக்கட்டும், அங்கேருந்து கேமை திருப்பினாங்க. மேபி ஒரு சான்ஸ் எடுத்திருக்கலாமோ கரண் சர்மா, விப்ராஜ் நிகம் போட விட்டு. ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரு மாதிரி டீசென்டா ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணாரு, அக்ஷருமே நல்லா போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப எங்க இருந்தாவது முகேஷ் குமாரோட ஓவர் 2 எடுத்துட்டு விப்ராஜ் நிகம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு 19th ஓவர் போட்டிருக்கலாம். ஏன் வந்து ஒரு முகேஷ் கிட்ட போனாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்காரு. நம்ம பார்த்தோம் ஒரு ஆர்ஆரோட ஒரு 9 ரன்ஸ் இது பண்ணதா இருக்கட்டும். அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு. அது எண்ட் ஆஃப் தி டே சொல்லுங்க ப்ரோ. அவங்க அந்த ட்ரெடிஷன் வச்சுதான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போகும்னு நினைச்சுதான் வந்து கடைசி கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. வேற எதுவும் கிடையாது. அதனால முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க் 9 ஓவர் டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. அவர் லாஸ்ட் ஓவர் வச்சுக்கலாங்கிற தாட்ல தான் இருந்தாங்க போல. பட் எனக்கு முகேஷ் சௌத்ரி போடும்போது தெரியும் ப்ரோ, அந்த ஓவர் அடிச்சிருவாங்க. பிகாஸ் யூனோ இல்ல அப்படின்னா 19th and 20th உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் தான் போடணும். முகேஷ் வந்துட்டு இன்னைக்கு இஸ் நாட் ஹேவிங் இஸ் குட் டே அப்படிங்கிறப்ப யூ ஷுட் ஹவ் கிவன் சமீரா அண்ட் ஸ்டார்க் டு பவுல் தி லாஸ்ட் 2 hours. பட் அங்கதான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. சொல்லுங்க ரேவந்த். மிடில்ல வந்து கேஎல் ராகுல் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆனாரு. மேபி அவர் கொஞ்சம் இன்டென்ட் காட்டியிருக்கலாம். அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் காட்டின இன்டென்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முன்னால இருந்தே காமிச்சிருந்தாருன்னா இன்னொரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். பட் ஐ வுட் சே 200 அடிச்சிருந்தாங்கன்னா மேபி ஒரு டிசி கேமா இருந்திருக்கும். பட் 200 அடிக்கல. அதான் அவர் சொன்ன மாதிரி இது பொட்டி கிரவுண்ட் அருண்ஜேட்லி ஸ்டேடியம். என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க ரேவந்த். இல்ல லைக் இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா வந்து ஃபேப் டு பிளஸ் வந்து ரொம்ப அவர் சார் ரன்னிங் பிடி விக்கெட் சார் பரவாயில்ல. லைக் ஆனா பேட்டிங் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா விளையாண்டாரு. அபிஷேக் கூட எப்பவுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைட் லென்த்ல போட்டு எடுத்துட்டாரு ஹேசில்வுட் அவரை. எனக்கு தெரிஞ்சு அந்த நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு கூட நல்ல ஸ்டார்ட் தான். அவருக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட் தான். பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேப் அந்த கேஎல் ராகுலோட அந்த கொஞ்சம் பவுண்டரியே வராம கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அவங்களோட 2 பேரோட இன்னிங்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசியோட டோட்டல் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப 2 பேர் தட்டி தான் விளையாண்டாங்க. பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸ் பால் சரியா கனெக்டே ஆகல. ஐ திங்க் அவரே வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷர்ல தான் வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு கோலிக்கு. ஐ திங்க் அந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அவராலையும் பிகினிங்ஸ் விளையாட முடியல. ஹேசில்வுட் சூப்பரா போட்டிருக்காரு. கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்து அவனும் ரொம்ப அண்டர்ரேட்டட் பவுலரா இருந்திருக்காரு. யார் சொன்னா ஹேசில்வுட் அண்டர்ரேட்டட்னு? இல்ல இந்த சீசன் அண்டர்ரேட்டடா இருந்தாரு. அவருக்கு அண்டர்ரேட்டட். அவருக்கு அண்டர்ரேட்டட். 2021ல சிஎஸ்கே ஆடும்போது அவர் அண்டர்ரேட்டட்லாம் கிடையாது. என்ன கேஷுவலா சொல்லிட்டு போறீங்க? ஹேசில்வுட் வந்து அண்டர்ரேட்டட் சொன்னா யாரு ஓவர் ரேட்டட்னு சொல்லுவாருன்னு தெரியல. அதான் இல்ல சொல்லுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர் ஆஸ்திரேலியா இருங்க. நெவர் டேக் ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் எனிதிங். சொல்றேன், அவங்க யாரா இருந்தாலும் திருப்பி வருவாங்க. ஆஸ்திரேலியா சாம்பாவே டேஞ்சரா இருப்பாரு சரியா போட்டாருன்னா. சோ அதான் கரெக்டான டைத்துல எல்லா விக்கெட்ஸும் மொமெண்டம் உங்களுக்கு டெல்லி சைடு விடவே இல்லை. சோ அதான் கடைசியில வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிச்சாரு. இருந்தாலுமே அது ரொம்ப டூ லேட் தான். சோ அது எனக்கு தெரிஞ்சு அந்த கேஎல் ராகுல் அந்த ஃபேப் டு பிளஸிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரன்னபால் நாக்கு விளையாண்டாங்க. சோ அதுதான் இன்னைக்கு அவங்க லூசிங் சைடு காசா இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
முகேஷ்க்கு வந்து 19th ஓவர் கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க டிசி பத்தி நீங்க தான் கவர் பண்ணணும், ஆர்சிபி பத்தி அவர் பேசிட்டாரு, அதனால தான் உங்கள்ட்ட டிசி பத்தி கேக்குறேன். டிசியை வந்து விபின் ராஜ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது என்னமோ. ஏன்னா ஒரு சைடு குல்தீப் யாதவ் ரொம்ப டைட்டா போட்டுட்டு இருந்தாருக்கும் போது அவர் ஒரு ஓவரோட கட் பண்ணிட்டாரு. முகேஷ் பதிலாக அவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா முகேஷ் ஓவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேக் டவுன் பண்ணாரு இவர் குருணால் பாண்டியா. அதுக்கு முன்னாடி ஸ்பின் போட்டு வரைக்கும் கொஞ்சம் சிங்கிள் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு விபின் ராஜுக்கு ஒரு ஓவரை நிற்பாட்டிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச 3 ஓவர் யூஸ் பண்ணிருக்கலாம். பிளஸ் சமீராவும் நல்லா போட்டாரு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா செட் ஆயிருந்துச்சு நடுவில் மிடில். ஸோ அது மிஸ் பண்ணிட்டு முகேஷ்க்கு போனதான் கொஞ்சம் 2 ஓவர் 10 பால்ஸோட 9 பால்ஸ் பேரே முடிச்சிட்டாங்க அதோட. ஸோ இன்னும் கொஞ்சம் இழுத்து இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிருக்கும். லைக் கடைசி ஓவர் ஸ்டார்க் போற அளவுக்கு போயிருக்கும். அது இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. மேபி அதான் அந்த 20-30 ரன் ஷாட் தான் எண்ட் ஆஃப் தி டே. திரும்ப வந்து நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். பவர் பிளேல வந்து 6 overs 50 தான் அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பவர் பிளேல இன்னொரு 10-20 ரன்ஸ் அங்க எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்து லாஸ்ட்ல கொஞ்சம் இன்னும் 10-20 ரன்ஸ் வந்திருந்தா மேட்ச் வந்து சூப்பரா போயிருந்திருக்கும், இன்னும் நல்ல த்ரில்லா தான் இருந்திருக்கும். பட் ஆர்சிபி இஸ் லுக்கிங் சோ டெட்லி. ஆர்சிபி இங்க இருந்து வந்து அவங்க குவாலிஃபயர் 1 ஃபினிஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கப் வின்னிங் சான்ஸ் ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. புவி ஒரு ஓவர் ஒரு கொஞ்சம் மோசமா போட்டாருன்னா ஹெசில்வுட் வந்து கவர் பண்ணிடுறாரு. அது அப்படியே மாறி மாறி வருது. சொல்லுங்க ப்ரோ. இந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர் ஸ்டெப் அப் பண்றாங்க. இப்போ புவனேஸ்வர் குமாருக்கு வந்து ராஜஸ்தானோட சம பேட் டே. நீங்க சின்னசாமியில பாத்தீங்கன்னா ஜுரலோட போகும்போது ஆல்மோஸ்ட் காஸ்ட் 23 runs, ஆல்மோஸ்ட் காஸ்ட் மேட்ச் ஃபார் ஆர்சிபி. அன்னைக்கு ஹேசில்வுட் ஒழுங்கா போட்டு எடுத்தாரு. இன்னைக்கு ஹேசில்வுட் போட்டு ஹேசில்வுட் சப்போர்ட் பண்ண புவனேஸ்வர் குமார். இன்னைக்கு புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுத்தாரு. உங்களுக்கே தெரியும். இது போக வந்து 2 பேரும் வச்சிருக்காங்க. இப்போ பர்பிள் கேப்பும் ஆர்சிபி தான் இருக்கு, ஆரஞ்சு கேப்பும் ஆர்சிபி தான் இருக்கு. ஸோ தே ஆர் லுக்கிங் சோ டேஞ்சரஸ் நவ். ஒரே ஒரு பாக்ஸ் டிக் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து இந்த கொலாப்ஸ் ஆனா என்ன ஆகுங்கிறது அதையும் இன்னைக்கு வந்து டிக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இனிமே வந்து ப்ராப்ளம் வந்து சின்னசாமி மட்டும் தான். அதுல ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆக்சுவலா எவ்ரி மேட்ச் ஒரு மேட்ச் வின்னர் இருக்காங்க. ஒரு மேட்ச் குணால் பாண்டியா ஜெயிச்சிட்டாரு, ஒரு மேட்ச் ஹெசில்வுட் ஜெயிச்சிட்டாரு, ஒரு சில மேட்ச் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கேம் ஃபில் ஷாட் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால அப்படியே ஒரு மாதிரி மாறி மாறி வராங்க. அண்ட் பவுலிங்லயும் ஹெசில்வுட் இருக்காரு. அவர் ஹெசில்வுட்னு சொல்லக்கூடாது, ஹெசில் கார்டுன்னு சொல்லணுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிட்டாங்க. அதனால ஆமா கபன் பார்க்ல கட்டி வைக்க போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் குட் டு சி ஆர்சிபி பெர்ஃபார்மிங் வெல். எனக்கு தெரிஞ்சு எத்தனை சேனல்ஸ் வந்து ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்ஸ் வரும்னு சொன்னாங்க தெரியல. நாங்க சொல்லியிருந்தோம், நாங்க எல்லா பேனலிஸ்டும் சொல்லியிருந்தோம் ஆர்சிபி வந்து இந்த வாட்டி நல்ல டீம் எடுத்திருக்காங்க, பெட்டர் லுக்கிங் சைடா இருக்கு வித் டிகே அண்ட் ஆண்டி ஃபிளவர் கோச்சிங் திஸ் டீம், தே வில் பி சோ டெட்லி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தேங்க்ஃபுல்லி எங்களோட வேர்ட்ஸை வந்து காப்பாத்திருக்காங்க. ஸோ we are really happy for that. ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க, அடுத்து அப்படியே எம்ஐ மேட்சுக்கு போயிடலாம். ரேவந்த் நீங்களே சொல்லுங்க, இங்க இருந்து டிசி என்ன பண்ணணும் பிளே ஆஃப்ஸ் வரணும்னா? எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் விளையாடணும். ஏன்னா அவர் மும்பை கூட எப்படி ஒரு நாக்கு விளையாண்டாரோ அதே மாதிரி அந்த அப்ரோச்ல விளையாண்டாரும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவரும் பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாருன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு சைடு அப்படி நிக்கணும்னு சொல்லிட்டு அவரு கேட்டு போயிடுச்சுன்னா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நின்று ரொம்ப ஒரு ரன் பால். இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அஸ்வினி சர்மாவையும் பேட்டிங்லேயே வச்சிருந்துட்டு இம்பாக்ட் அப்ப வேற யாராவது எடுத்து வந்திருக்கலாம். அஸ்வினி சர்மாவை இம்பாக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பேக்லாஷ் ஆயிருச்சு. அதனாலதான் அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும் இல்ல கேஎல் ராகுலா இருக்கட்டும் அவங்க இன்டென்டே தெரிஞ்சிச்சு, விக்கெட் விட்டா பின்னால் அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சோ நம்ம தான் வந்து ஒரு 16 overs எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் சப்ஸோ அஸ்வினி சர்மாவோ பாத்துப்பாங்க. மேபி அங்கதான் லேக் ஆறாங்க போல. தே ஆர் கோயிங் வித் ஒன் பேட்டர் ஷாட். அதை அவங்களை காசு பண்ணுது. என்ன நினைக்கிறீங்க? இல்ல சம்டைம்ஸ் வந்து அதை கவர் பண்ணி அக்ஷர் பட்டேல் வந்து நல்லா ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக் டவுன் பண்ணிட்டு இருந்தாரு. 10-12 ஓவருக்கு அப்புறம் வந்தாருன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் சீக்கிரமா அவுட் ஆயிட்டதுனால அதுவும் கொஞ்சம் இன்னைக்கு அவங்க பேட்டிங் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வச்சு. எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் நின்னாருன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடலாம். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு இதுலதான் மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ கருண் நாயரோட இயர்லி விக்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப குருஷியலா இருந்திருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு மேபி 195 அடிச்சிருப்பாங்க, 195 200 கூட அடிச்சிருப்பாங்க. ஸோ கருணாயரோட விக்கெட் விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் இவர் அப்படியே ரன்னபால் நாக்கு போயிடுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேல் அஸ்வினி சர்மானால ஓகே நம்ம தான் பேட்டிங் காப்பாற்றணும் அப்படின்றனால அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு பேக் ஃபுட்டுக்கு போயிடுறாரு கேஎல் ராகுல். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கிளீனா தெரியுது அவங்க பேட்டிங் மேல. விக்கெட் எடுத்தா கேஎல் ராகுல் தான் கொஞ்சம் கேஎல் ராகுல் பிரஷர் வந்துடுறாருன்றது ரிலே மோர் ஆன் கேஎல் ராகுல். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் மட்டும் தான் ஓரளவு இது பண்ணிட்டு இருக்காரு. அபிஷேக் போரெல்லாம் சரியான மேட்ச்னாரு. அவர்லாம் வந்து எப்படி வெஸ்ட் இண்டீஸுக்கு மிக்லஸ் பூரான் இருக்கானோ அது மாதிரி அபிஷேக் போரல அவ்வளவு ப்ராப்பர் வச்சிருக்காரு. பட் டூ டிபெண்ட் ஆன் கேஎல் ராகுல். அது என்னன்னே வந்து அவங்க அதை மட்டும் இது பண்ண முடியல.
இல்ல ஆக்சுவலா அவங்க இன்னொரு தப்பு பண்ணிட்டாங்க. ஹாரி ப்ரூக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருந்துருக்கணும். அவங்க திரும்ப ஜே ஃபேசர் மேக்கருக்கு மேல அவர் மேலேயே ரொம்ப ரிலேபிளா இருந்துட்டாங்க. அவர் அடிச்சு கொடுப்பாரு பவர் பிளேலன்ட்டு. அவர் இந்த சீசன் ஒரு ஃபெயிலியர். டூப்ளிசினால அந்த ஒரு ஃபயர் எல்லா மேட்சும் கொடுக்க முடியல. ஒரு எஸ்ஆர்எச் மேட்ச்ல கொடுத்தாரு, அப்புறம் ஒரு சில மேட்சஸ் கொடுத்தாரு. பட் ஸ்டில் அவரால் அந்த ஒரு அந்த ஃபயர் கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப ஹாரி ப்ரூக் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து வச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு பேட்டரி ஷாட்டா இருக்கு. அக்ஷர் பட்டேல் இஸ் மோர் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவரால் எல்லா மேட்சுமே பேட்டிங்ல அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபாரினர், அந்த மிடில் ஆர்டர்ல ஆடுற ஒரு நல்ல ஃபாரினர் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. அதுதான் வந்து இப்ப ரொம்ப இடிக்குது. இப்ப பவுலிங்குமே வந்து பாருங்க, முகேஷ் மேல தான் வந்து ரொம்ப ரிலேபிள் ஆறாங்க. நான் என்ன சொல்லுவேன், முகேஷை விட்டுருங்க, நேரா தர்ஷன் நால்கண்டே எடுத்துட்டு வாங்க. தர்ஷன் நால்கண்டே யங்ஸ்டர், விப்ராஜ்லிங்கமே நம்பி தரீங்கிறப்ப தர்ஷன் நால்கண்டே ஆல்ரெடி ஜிடி ஆடி இருக்காரு ஒரு சீசன்ங்கிறப்போ தாராளமா எடுத்து நீங்க தர்ஷன் நால்கண்டே ஆட வைக்கலாம். மோகித் சர்மாவே உட்கார வைக்கிறீங்கன்னா அடுத்த மேட்ச் முகேஷ் உட்கார வைங்க, தர்ஷன் நால்கண்டே ஆடுங்க. அவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல இன்னும் நட்ராஜன் அவர் இறக்கலங்க. அவரு வந்து கொஞ்சம் டெப்த்ல நல்லா நட்ராஜன் அவங்க விட்டுட்டே இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. நட்ராஜன் டைம் அண்ட் டைம் தெரியல. இல்ல இன்ஜூரி மேட்ச் ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா ஆட வச்சிருப்பாங்க. 10 கோடி போட்டு பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுக்கு இது பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அது மேட்ச் ஃபிட்டா தான் இருக்கும். பாப்போம். மேட்ச் ஃபிட்னஸ் வந்துச்சுனா இனிமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பிரபு. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு அளவு இப்போ செட் ஆயிடுச்சு டீம். இனிமே ரீப்ளேஸ் பண்றது வந்து இப்போ அவங்க வந்து ஒரு மைண்ட்ல இருக்காங்க. ஸ்டார்க்கு மேபி அரௌண்ட் நட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேமா அந்த மாதிரி ரீப்ளேஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் பவுலருக்கு மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நட்டுவை. ஸோ இதுக்கு மேல வந்து எனக்கு பவுலிங் லைனப்ல சேஞ்ச் பண்ணாங்க நம்பிக்கை. அவங்க பவுலிங் லைனப் இட்ஸ் டெலிவரிங். ஆக்சுவலி வாட்ஸ் நாட் டெலிவரிங்னா அவங்க பேட்டிங் லைனப் தான். அதெல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர பவுலிங் அவங்க சேஞ்ச் பண்ண வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க விப்ரம் பாத்தீங்கன்னா வந்து அவர் லெக் ஸ்பின்னருக்கு ஒரே ஒரு வேரியேஷன் தான் வச்சிருக்காரு. அவர் மேபி அரௌண்ட் ஒரு கூகுளியோ இல்ல ஏதோ வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவரும் இன்னைக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க ஆடுனது வந்து அவர் கூனால் பாண்டியா ஒரு பக்கம் சின்ன பவுண்டரி லைன் வேற. ஸோ அந்த இதை கால்குலேட் பண்ணி தான் அக்செப்ட் கொண்டு வராம இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரே ஒரு வேரியேஷன் தான் வச்சிருக்காரு. நீங்க அங்கே ஒரு கூகுளியோ இல்ல ஆக்சுவலா கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா பிச் கொஞ்சம் ட்ரையா இருந்தனால ஒரு மாதிரி பால் ஸ்கிட் ஆகி வந்துச்சு. அவரு நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் லென்ஸ் தான் போட்டாரு. அந்த ஷார்ட்டர் லென்ஸ்ல அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஸ்கிட் ஆகி பால் வரும். அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் தூக்கி போட்டாரு. ஃபிளைட் பண்ணி போட்டதுதான் வந்து அந்த பவுண்டரிஸ் போச்சு. ஃபிளைட் பண்ணாம திரும்ப இன்னொரு ஓவர் போட்டு அந்த ஸ்கிட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓவர் வந்து ஒரு 3 ரன் ஓவர் நடுவில் வந்திருந்தா பிரஷர் ஆயிருக்கும். அடுத்த ஓவர் அடிக்க போய் அவுட் ஆயிருப்பாங்க. அது என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா முகேஷ் ஒரு ஓவர் என்ன தப்பு பண்ணுவார்னா, ஆஃப் சைட் ஃபீல்டு பேக்கடு முன்னால இந்த 30 யார்ட் சர்க்கிள்குள்ள வச்சுட்டு 2 பால் கால்ல போட்டுருவாரு. ஒரு பால் கால்ல போடுவாரு, ஃபிளிக் அடிச்சிருவாரு. இன்னொரு பால் வந்து அந்த பேட் ஃபேஸ் இப்படி திருப்பி விட்டுருவாரு. பாயிண்ட்ல ஒரு 4 போயிடும். அதுக்கு ஓவர் என்ன பண்ணுவாரு, ஃபைன் லெக் உள்ள வச்சுட்டு ஷார்ட் பால் போடுவாரு. அவர் தூக்கி ஃபைன் லெக்ல 6 அடிச்சிருவாரு. இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபீலிங் ஸ்டார்ட் ஃபார் டிசி அண்ட் ஹேமங் பதானி. ஸோ அப்படியே மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு போயிடலாம். ஸோ மும்பை வந்து வான்கடையில அவங்க என்னைக்குமே வந்து கேட்கவே வேணாம். தேங்க்ஸ் டு ஆர்சிபி தான் ஆக்சுவலா அந்த தோத்த மேட்ச். அங்க அந்த ஹர்திக் பாண்டியா அடிச்சு அந்த தோத்த மேட்ச்ல இருந்தா அப்படியே அவங்களுக்கு அங்க அந்த ரிடம்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த மேட்ச் டிசி அடிச்சாங்க. டிசி வந்து டீம் டு பீட்டா இருந்தாங்க அந்த மேட்ச் வரைக்கும். டிசி அடிச்சு உட்கார வச்சாங்க. அந்த எல்லாம் அந்த சாண்ட்னர் போட்ட ஒரு ஆஸ்பின், அந்த ஒரு டெலிவரி, அந்த கருண் நாயரை தூக்கின டெலிவரியில இருந்து ஆரம்பிச்சது. தேங்க்ஸ் டு ரோஹித் சர்மா. டக் அவுட்ல இருந்துகிட்டு சாண்ட்னருக்கும் கான் சர்மாக்கும் ஓவர் கொடுங்கன்னு சொன்னாரு. அங்க இருந்து மாறிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ரோஹித் சர்மா அந்த 2 6 போதும், அவள் தான் அவரோட வேலை. அதுதான் அது பண்ணாரா பார்த்தோமா, அவள் தான். அதுக்கு மேல அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இல்ல சி ரோஹித் சர்மா அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருல, அதுவே நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஷோயிங் சம் இன்டென்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. 2 கேம் இப்பதான் 2 கேம் அடிச்சிருக்காரு. சோ திரும்ப இன்னொரு கேம் அடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது யாரு, மயங்க் யாதவ போட்ட பேஸுக்கு வந்துட்டு அவருக்குலாம் அப்படியே அப்பா எனக்கு பேஸ் தாண்டா வேணும் அப்படின்னு அடிச்சாரு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. ரயன் ரிக்கில்டன் வேற, இவரு ரேவந்த் ஃபேவரேட் இந்த வாட்டி. அவருக்கு பிடிச்ச ஃபாரின் பிளேயரே வந்து ரயன் ரிக்கில்டன் தான். அவர் வந்து ஒரு 58, அவர் ஒரு 4 6 எல்லாம் வச்சு வாங்கிட்டாங்கப்பா. இதுதான் கடப்பார பேட்டிங் லைனப். ரேவந்த் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஒன் சைடட் மேட்ச் தான். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தான், ஏர்லியா இவர் அவுட் ஆயிட்டாலும் ஒரு சைடு வந்து ரயில் ரிக்கெட்டன் வந்து கொஞ்சம் 58 ஆஃப் 30 அடிச்சாரு. சோ ஐ திங்க் வில் ஜாக்சன் 29 ஆஃப் 21. அவங்க பேட்டிங் லைன்ல பாத்தீங்கன்னா விக்கெட் விழ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் விக்கெட் விழுது அப்படின்னு இருந்தாலுமே கூட வரவங்க எல்லாருமே ஒரு ஸ்மால் கேமியா ஆடிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு சைடு சூரியகுமார் அது வந்துட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கேப் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. ஃபார்ம்ல இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அப்படி இப்படி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப்ல ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கேப் இன்னைக்கு போட்டிருந்தாரு. ஐ திங்க் அந்த ஒரு மொமெண்டம் விடவே இல்ல. திலக் வர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் 4 விக்கெட் விழுந்துருச்சு. ஐயோ இப்போ இன்னைக்கு எப்படி டிசி பாருங்க 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே எப்படி ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் விட்டுன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேமிங் ஐ திங்க்
சாட்னர் ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஃபாரின் பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவரும் வந்து நம்பர் 7ல நமந்தீர் வராரு, நம்பர் 8ல கார்பின் போஸ் வராரு. கார்பின் போஸ் என்னடான்னா கடைசி 10 பால்ல 20 ரன் அடிக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல விக்கெட் எடுத்து நீங்க செலிப்ரேட் பண்ணவே முடியாது அந்த டீம்ல. அதான் சொல்ல வரேன். வரைக்கும் தீபக் சகர் வேற கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. தீபக் சகர் ஒன்னா 2 கணக்கு பண்ணுவாரு. ஐ திங்க் மும்பை இருக்க ஃபார்முக்கு லைக் இந்த இன்னிங்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான். ஸோ என்ன சொல்றதுக்கு எல்எஸ்ஜி வந்து மைண்ட் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாலுமே தவிர அவர் பழைய பேஸ் போட மாட்டேங்கிறாரு. 140 தான் இன்னைக்கு தான் போட்டாரு. ஸோ எல்லா மேட்ச்லயும் 150 போட்டுட்டு இருக்க முடியாது. போட்டுட்டு இருந்தாரு. இப்பதான் இன்ஜுரியில இருந்து வராரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவர் பவுலர் ஹியூமனா பவுலிங் மிஷினா? இல்ல அப்படி போட்டா மாலிக் என்னாச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கு. பால் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் பால் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப நான் 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னு பாராட்டுங்க. 4 ஓவர் 40 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னு பாருங்க. அதை விட்டுட்டு அப் டு தி மார்க் இல்ல அப்படிங்க வேண்டியது. 40 ரன் இல்லனா கிடையாது. அவ்வளவுதான். சொல்லுங்க ரேவந்த். எனக்கு தெரிஞ்சு அதான் எல்எஸ்ஜி அதே டெம்ப்ளேட்ல தான் இருக்காங்க. ஸோ நாங்க வந்து நிக்லஸ் பூரன், மார்ஷல் ஒரு சைடு மார்க்ரம் நின்று அடிச்சு கொடுத்தா அவங்க பேட்டிங்ல எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இல்லைன்னா அதே ப்ரெஷர் தான். லைக் இன்னைக்கு 2வது பால் அவுட் ஆயிட்டாரு ரிஷப் பந்த். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி போனாங்கன்னா அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரே இதுதான் நிக்லஸ் பூரன், மார்க்ரம் 3 பேரும் கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்கன்னா டீம் பேட்டிங்ல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ரிஷப் பந்த் ரொம்ப இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஆஃப் சீசன் தான். அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் அவர் கான்ஃபிடன்ஸே கொஞ்சம் ஆஃப் சீசனா இல்ல? ஓகே, ரொம்ப ஆஃப் சீசன் தான். அந்த மாதிரி ஓனர் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னும் அவருக்கு பயங்கரமா பிரஷர் தான் ஆகும். சோ எனக்கு இதுல இருந்து கம்பேக் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் இனிஷியல் தாட்ஸ். அஸ்வின் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆளுக்கு 40 ரன்னுங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க எல்எஸ்ஜி பத்தி? ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி சொன்னா இவங்க அப்பயே தோக்க வேண்டியதுங்க. எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த நார்மலா 2-3 க்ளோஸ் மேட்சஸ் ஜெயிச்சாங்க. அது எல்லா மேட்சுமே அவங்க தோக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா க்ளோஸா டெல்லியோட வந்தாங்க. கடைசியில அவங்க அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காப்ல. சோ இவங்க எல்லாமே வந்து தோக்கனா இவங்க 2 ரிலேபிள் வந்து ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா மிதுன் மார்ஷ் வச்சிருக்காப்ல, மார்க்கம் இருக்காங்க, நிக்கலஸ் புரான், தென் டேவிட் மில்லர். இந்த 4 பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. உண்மையா சொன்னா ரிஷப் பண்ட்லாம் என்னங்க, நான் திருப்பி சொல்றேன், ரிஷப் பண்ட்டுக்கான ஹார்ட் ஒர்க்குக்கு அவர் கம்பேக்குலாம் நாங்க ஹேட்ஸ் ஆஃப் சொல்றோம், பாராட்டுறேன். அதெல்லாம் இல்லவே இல்லை. அகைன்ஸ்ட் தட்ஸ் a thin line between over confident and carelessness. அவர் பண்றது கேர்லெஸ்னஸ். அவர் பாத்தீங்கன்னா வரும்போது ஆக்சுவலி தே செட் அப் தி டார்கெட். இவரு மிதுன் மார்ஷும் பைசனும் இவனும் அடிச்சிட்டு இருந்தா, பூரனும் அடிச்சிட்டு இருந்தாப்ல, நல்லாவே அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விக்கெட் வந்த உடனே ஒரு பால் எடுத்தவரை அவர் 4 அடிக்கிறாரு. அப்ப திருப்பி எடுத்தோடனே கேட்ச் கொடுத்து அவுட் ஆறாரு. அவர் என்ன மைண்ட்ல இருக்காருங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஓவர்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்த பால் நீங்க வந்து 4 அடிக்கிறீங்க. எதுக்கு அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்? புரியவே இல்லை. அதுதான் சொல்றேன். கேர்லெஸ்னஸ் வேற, ஓவர் கான்ஃபிடென்ட் வேற. நீங்க விளையாடுறது கேர்லெஸ்னஸ். ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிடையவே கிடையாது. போன மேட்ச் SRHக்கு நாங்க ரிவ்யூ கொடுக்கும்போது தான் சொல்லியிருந்தோம். நீங்க வந்து ட்ரெடிஷனல் கிரிக்கெட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா நீங்க கடைசி சீக்கிரம் தோத்துறீங்க. போன மேட்ச் அவன் ட்ரெடிஷனல் கிரிக்கெட் தோத்துட்டு இஷன் கிஷன் பொறுமையா ஆடினாரு. அதனால அவங்களால ஓவர் கம் பண்ணி சிஎஸ்கே கிட்ட வர முடிஞ்சிச்சு. அப்பயும் அவங்க ஒரே டைம்ல ஆடிந்தாங்கன்னா அந்த மேட்சும் போட்டி தான். இப்ப எல்எஸ்டி பக்கம் வரும்போது ஆல்ரெடி சப்போஸ் டு லூஸ் 2 or 3 மேட்சஸ் பிஃபோர். இந்த கொஸ்டினே அவங்களுக்கு சர்ப்ரைஸும் ஷாக்கும் எனக்கு ரெண்டுமே. நான் எல்எஸ்டில வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து இது போட நீங்க 3-4 மேட்ச் நிக்லஸ் பூரானே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உண்மையா ஒரு லாஸ்ட் 2-3 மேட்ச் அவரால் எதுவுமே பண்ண முடியலங்க. அவர் கான்ட்ரிபியூஷன் 20-30 ரன்ஸ் முன்னாலாம் 70-50 தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க. அவர் கட் பண்ணா மார்க்கம் அடிப்பாரு, மார்க்கம் கட் பண்ணா மிதுன் மார்ஷ் ஒரு குவிக் ஃபயர் 40-50 கண்டிப்பா இருந்தாரு. சோ இப்போ நீங்க 4 பேர் 3 பேரும் அடிக்கல, அது அவ்வளவுதான். நீங்க இது அப்துல் சமாத் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஷ்னா 4-5 ஒரு பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸ்க்கு பேட் கூட தொட தெரியாத பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு பவுலர் போடுறாரு, பவுலர்ஸ் பேட்டிங் பண்ண அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் 1 or 2 6 அடிக்கிற அளவு ஒரு இது இருக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க சொன்னீங்க தீபக் சகர் சொன்னீங்க. அவங்கலாம் வந்து தீபக் சகர்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரா ஒரு வாட்டி ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சே கொடுப்பாரு மேட்ச் இந்தியாவுக்கு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சாரி கண்டிப்பா ஜெயிக்கே வைப்பார் தீபக் சகர்லாம். அது மாதிரி ஓரளவு சூப்பரான இது வந்து மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். எல்எஸ்டி நான் சொல்றேன் 5 பவுலர்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாப் பிளேயர்ஸோட இதுக்கு ஒர்க் ஆகுதுங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப பேட்டர் கேம்ஸ் ஆயிடுச்சு. உண்மையா சொல்லணும் கிரிக்கெட்டே ரொம்ப பேட்டர் கேம் ஆயிடுச்சு. அதுவும் T20 சொல்லவே வேணாம். ஸோ நீங்க ஒரு 6-7 பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் 6-7 பேட்ஸ்மேன் ஓரளவு தொட்டா 6 போற 2வது பேட்ஸ்மேன் 8-9 வச்சிருந்தா மட்டும்தான் ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா அதை எல்எஸ்டி ஆர் நாட் வெரி சர்ப்ரைஸ் பிகாஸ் ஐ நோ தட் ஆரம்பத்துல ஃபயர் ஆகிறவன் வந்து பின்னாடி ஃபயர் ஆக மாட்டான்னு நல்லாவே தெரியும். நிக்லஸ் பூரான்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பால் ஒரு லென்த் வந்தாதான் அதை வடக்கி அடிக்காது. ஒரே இடம் தான் கிரவுண்ட்ல அவர் தெரிஞ்ச ஒரே இடம் தான். ஒன்னு மிட் விக்கெட், ஒன்னு டீப் ஸ்கொயர் லெக். ஆஃப் லைன்ல போட்டா கவர்ஸ் மேலேயும் லாங் ஆஃப் மேலேயும் அடிப்பாரு.
ஸோ அவர் எல்லா ஏரியாலும் கவர் பண்ண இல்லைன்னு சொல்ல, பட் 2-3 மேட்ச் அவர் அடிக்கவே இல்லை. அவரோட வந்து என்ன சொல்றது, அந்த கேரளா அந்த டெம்ப்ளேட் வந்து அவங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்பர் 1. நம்பர் 2, ரிஷப் பண்ட் வந்து நான் சொல்லியே ஆகணும், நீங்க என்ன மைண்ட் செட்ல ஆடுறீங்கன்னு தெரியல. சென்னையோடமே வந்து அவங்க ஜெயிக்க வேண்டியதான். சென்னை வந்து ஆகணும்ல, ஏன்னா நானே அதில் பாதாளத்துல இருக்கேன், என்னை விட ஒருத்தன் இருக்கான் பாருங்கிற மாதிரி தான் எல்எஸ்டி தோத்து போனாங்க சென்னையோடைய. நானே ஒரு ஜோக்கர்னா என்னையோட ஒரு ஜோக்கர் பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் எல்எஸ்டி அன்னைக்கு மேட்ச் தோத்துட்டு போனாங்க. சென்னை நான் ஜோக்கர் சொல்ல, உடனே கமெண்ட்ல திட்டாதீங்க, நான் வந்து சென்னை ஜோக்கர்லாம் சொல்லலை, எனக்கு சென்னை மேல எப்பயுமே ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் இந்த சீசன் பார்க்கும்போது வந்து நான் எங்களை அடிச்சுட்டு போங்கடாங்கிற மாதிரி நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க எந்த அளவு வந்து அந்த டெம்ப்ளேட்ல ஆடி இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்க வந்து எல்எஸ்டி அவ்வளவுதாங்க. என்னை பொறுத்தவரை எல்எஸ்டிலாம் வந்து இங்கேருந்து மேலே போறது வந்து கஷ்டம், கண்டிப்பா நடக்காதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். நான் அதுக்கப்புறம் வர பஞ்சாபா இருக்கட்டும், என்னோட இது பண்ண பஞ்சாபா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், ஜிடி, ஆர்சிபி, 4 பேர் வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இது வந்து எல்லா ஹோல்ஸும் கரெக்டான டைம்ல அடைச்சிட்டு வராங்க. ஸோ தட் வந்து எல்எஸ்டி வந்து இனிமேல் சான்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். மேபி அரௌண்ட் இனிமேல் டேபிள் கிரிக்கெட் ஃபன்னி கேம், கிரிக்கெட் எப்போ வேணா என்ன வேணா மாறும். அந்த இதுல வந்து எங்கேயாவது ஒரு லக் அடிச்சா எல்எஸ்டி பிளேயர்ஸ் வரலாம், தவிர மற்றபடி சான்ஸே இல்லை. அந்த அதர் ஹேண்ட் வந்து எம்ஐ நான் வந்து முதல் இதுலயே சொல்லியிருந்தேன், ஆர்சிபி மேட்ச் போது பீக் ஆனவங்க தான் ஹர்திக் பாண்டியா அடிச்சது தான். அங்கேயிருந்து தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளாடுறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் T20 விளாடுறாங்க. 2 மேட்ச் ரோஹித் சர்மா அடிச்சு ஃபயர் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா பேக் ஆயிட்டு ரிக்கல்டன் அவர் வந்து அடிக்காமே இருந்த வாட்டி வருவாரு, ஒரு மாதிரி 30-30 அடிப்பாரு, ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸா இருக்காது. ஆனா இன்னைக்கு அவர் தனியா தெரிஞ்சாரு, அவரோட 6 இருக்கும் பவர் பிளேக்கு அப்புறம் அவர் ஆக்சிலேட் பண்ணாரு. அது போக சூரியகுமார் அதை சைலண்டா இருந்து பபுள் கம் சாப்பிட்டே வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிட்டாரு. அப்படியே வந்து இது வந்து ஷோ அந்த 4 பேர் அவங்களுக்கு அது ஃபெயில் ஆன திலக் வர்மா, ஆர்சிபி திலக் வர்மா அடிச்சாரு, உங்களுக்கே தெரியும். ஸோ தே ஆர் பிக்கிங் அப். அந்த டீம் வந்து கண்டிப்பா சொல்றேன், இஃப் தே ஃபினிஷ் 1 and 2 கண்டிப்பா வந்து அந்த டீம் தான் ஃபைனல்ஸ் போகும். அந்த டீம் ஃபைனல்ஸோட தான் யாராவது ஆடுவாங்க. மற்ற டீம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, ஐபிஎல்ங்கிறது ஒரு போட்டி, அதுல வந்து சிஎஸ்கேவோட விளாடுறவங்களுக்கு மற்ற டீம்லாம் இது பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அது மும்பை வந்து நாக் அவுட்ஸ் போயிட்டாங்கன்னா they are going to surely make it to the finals because they have a strength for the going to the finals. ஸோ அதனால வந்து மும்பை இந்தியன்ஸ்ல எந்த பாயிண்ட்டுமே அடைக்க. இன்னைக்கு பும்ரா 4 விக்கெட் எடுத்தாரு. பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல போல்ட் அப்பப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அப்பப்போ ஃபுட்பால் ஸ்கோரை வேற காட்டுறாங்க ஆப்போனன்ட்ஸ்க்கு, 5 for 3, 6 for 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ மும்பை அந்த இதுல வந்து சீல் அண்ட் டீலுங்க. நாங்க வந்து மென்டலா நான் ஆர்சிபி வேணா மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், ஆர்சிபி அந்த அளவு அடிக்குமா என்னென்ன வியூங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன். ஸோ மும்பை வந்து கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்காங்க. there is no point. எல்லா ஒரு மேட்ச் நீங்க அழகா மென்ஷன் பண்ணீங்க, there is no one match winner. ஒவ்வொருத்தா இருக்கும் போது அடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வராரு, நமந்தீர் வந்து 2 அடி அடிக்கிறாரு, மட்டா அடிக்கிறாரு. இன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்களா பாஷ், அவர் வந்து செம ரீப்ளேஸ்மெண்டா இருக்கு. சாந்தனருக்கு பதில் யாராவது கண்டிப்பா ட்ரை பண்ண. அவர் விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க, பவுலிங்கும் அவர் எக்கனாமியா போட்டிருந்தாரு. கடைசியில் அவரு தான் விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ வந்து 20 runs அடிச்சிட்டாரு. ஸோ சாந்தனர் ட்ரெடிஷனல் போய் செம ஃபீல்டரு செம பவுலர், அதெல்லாம் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. பட் எங்க இருந்தா சேஞ்சஸ் பண்ணணும்னா வந்து இவருக்கு வந்து கண்டிப்பா பாஷுக்கு வந்து நல்ல பிளேயர், அவர் கண்டிப்பா அடுத்தது ட்ரை பண்ணலாம். ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அது போக பவுலிங்லயே வந்து செமையா 130, 135 கிட்ட போட்டுட்டு இருக்காரு. எல்லா பால் 135, 135, 140 கிட்ட போட்டுட்டு இருக்காரு பவுலிங். ஸோ இஸ் சோ வேல்யூ ஆடட். பட் வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாக்கும் மகேலாக்கும் தான் தெரியும். ஸோ அவங்க தான் என்ன இது பண்ணி இது கொண்டு வராங்கிறது தெரியும். பட் குடோஸ் டு மும்பை ஃபார் கிவிங் த கம்பேக் அகைன் அண்ட் அகைன், டைம் அண்ட் டைம் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அகைன் பண்றது வந்து இட்ஸ் a massive respect for மும்பை இந்தியன்ஸ். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா சிஎஸ்கே கீழே இருந்தாங்க முன்னால பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே கிட்ட லூஸ் பண்ணிட்டு ரொம்ப கீழே இருந்தாங்க. சிஎஸ்கே கரெக்டா அந்த 10 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கும் 98 அந்த பொசிஷன்ல இருந்தாங்க நினைக்கிறேன். சோ அங்க இருக்கும் போதே நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், மும்பை என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. 5 ஃபைனல்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபைனல்ல இருந்து வந்த டீமை விட இப்போ இன்னும் பெட்டர் டீமா இருக்காங்க, பெட்டர் எக்யூப்டா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பிளேயிங் 11 செட்டில் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா அப்பப்போ பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு, வேணுங்கிறப்ப பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. எல்லாமே மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. மோரார்லெஸ் தீபக் சகரும் உங்களுக்கு என்னைக்காவது ஸ்விங் கிடைச்சிச்சுன்னா அவரும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னா அவரும் அந்த ஃபுட்பால் ஸ்கோரை காட்டுவாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ்ல விட்டீங்கன்னா 6th கப் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி டீம் தான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் சைடா தான் எடுத்திருக்காங்க. அல்லா கசன்ஃபர் தான் ஆடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அல்லா கசன்ஃபர் இல்லாத போது சாண்ட்னர் எடுத்து சாண்ட்னரை வச்சு இது பண்ணதா சரி, இப்போ கார்பின் போஷ் ஆட விட்டதா சரி, அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆர்சிபி மாதிரி டிக் ஆயிடுச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி கடப்பாற டீம் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி எம்ஐ அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த 2 பேர்ல யாருக்காவது ஒரு கப் இருக்கும். அண்ட் மும்பை எல்லாம் பிளே ஆஃப்ஸ்ல விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாங்க பாத்துருக்கோம், நாங்க வந்துட்டு 3 வாட்டி பாத்துருக்கோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் சேர்த்தே சொல்றோம். ஸோ அதனால தயவு செஞ்சு மும்பை வந்து உள்ள விட்டுறாதீங்க, ஆட விட்டுறாதீங்க. எங்க விட்டாலும் நீங்க குவாலிஃபயர் 1ல அடிச்சு விட்டா 2ல அடிச்சுட்டு வந்து ஃபைனல்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு என்ன வந்து ஒரு மனசுல ஏத்துக்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி தான். அப்போ நீங்க ரோஹித் சர்மா கேப்டன்சி என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா இப்ப ஹர்திக் பாண்டியா லைக் என்னதான் சொன்னாலும் வந்து கொஞ்சம் இருக்குதான் ஃபிளாஸ். நீங்க ஹர்திக் பாண்டியா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ கேன் இல்ல அண்டர்ஸ்டாண்ட். இப்ப ஆக்சுவலா என்னன்னா 2 சீசன்ல என்ன டிஃபரன்ஸ்னா, லாஸ்ட் சீசன் வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா சரியா இல்ல. இந்த சீசன் அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்டா உட்காந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. சோ அதனால 2 கப்ல ஆ நடுவுல அந்த 2 ஆ வருஷத்துல 2 கப்புமே ஹர்திக் பாண்டியா இருந்திருக்காரு. இதுக்குமே என்ன ஆ கம்யூனிகேஷன் வேணும்? அஸ்வின் ப்ரோ சொல்லுங்க. நாளைக்கு வந்து ஆர்ஆரும் ஜிடியும் ஆடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இனிஷியல் தாட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? My heart really wants RR to get a victory because you know the reason. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஜிடி வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டோம். ஸோ மை ஹார்ட் வில் ஸ்டே வித் RR. கோ RR. பட் திங் இஸ் லைக் வந்து ஜிடி ஒரு செம ஸ்ட்ராங் டீமுங்க. உண்மையா சொல்லலாம் வந்து அவங்களுக்கு பாக்ஸஸ் ஸ்டிக் ஆகுது. ஒரு யங் கன்ஸ் வச்சு விளையாடுறாங்க. பட் இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தே ஸ்டில் எட் டு ஃபேஸ் அ கொலாப்ஸ். ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் இன்னும் வந்து ஜிடி ஒன்றும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அது கொஞ்சம் அளவு ஃபேஸ் பண்ண மட்டும் தான் அவங்க என்ன எதுங்கிறத தெரியும். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்சனா இருக்கட்டும், நம்ம பவுலிங்ல சாய் கிஷோர் இருக்காரு, தென் ரஷீத் கான் வச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர், இட்ஸ் கோயிங் ஆன். பட் திங் இஸ் லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இன்னொரு கொலாப்ஸ்லேருந்து அவங்க இந்த இன்னும் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் நான் இன்னும் பார்க்கல. ஸோ வந்து நாளைக்கு வந்து ஹார்ட் வித் RR அன்லஸ் அன்டில் நாளைக்கு சாம்சன் விளாட்றாளா இல்லையா கூட தெரியல. சாம்சன் விளாட்றா நாளைக்கு எப்படி ஆக்சுவலி? இல்ல சாம்சங் வந்து இன்னும் அவர் பத்தின எதுவும் நியூஸ் வெளில வரல. சோ அதனால ரியான் பராக் தான். ரியான் பராக் பண்ணாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரியான் பராக் என்ன சொல்றது வந்து அவர் போன மேட்ச்லாம் பிரசன்டேஷன்லாம் அழுதுட்டாருங்க. நீங்க பார்த்தா தெரியும். RCB அவர்லாம் அவர் கண்ணெல்லாம் தண்ணி தேங்கிடுச்சு. என்ன பண்றது என்னன்னு தெரியலையே. ஜெயிக்க வேண்டிய அந்த அளவும் பாத்தீங்கன்னா வந்து அந்த கிரவுண்ட் நான் சொன்ன சின்னசாமியில யாருன்னா கம்பேக் கொடுக்கலாங்க. சின்னசாமியில வந்து கம்பேக் கொடுக்கலாம்ங்கிறது தான் பிரச்சனையே. யாருன்னா கம்பேக் கொடுக்கலாம். பட் வந்து அதான் ஹார்ட் சேஸ் RR. பட் மை ப்ரெடிக்ஷன் வில் ஸ்டே வித் RR பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் GT டு லூஸ் டுமாரோ. தட்ஸ் வாட். எதுவும் கிடையாது. ஆக்சுவலா எனக்குமே வந்து ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும். அது எதனால நான் சொல்றேன்னா, ஐ வாண்ட் ஜிடி டு அந்த ஒரு சோக் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்ல ஆயிடக்கூடாது. சோ நாளைக்கு வந்து அந்த சோக் ஆயிட்டாங்க அப்படின்னா ரெக்கவர் ஆயிருவாங்க. இன்னும் 8 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. நாளைக்கு 9வது மேட்ச் தான். RCB எல்லாம் 10 மேட்ச் ஆட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ் டு ஃபினிஷ் ஹையர் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். அப்படிங்கிறப்போ நாளைக்கு ஒரு சோக் ஆகி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமோட ஆகிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப போர் கிரிக்கெட் ஆட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன லேர்னிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அடுத்துக்கு போவாங்க. ஸோ அதனால ஐ டு வாண்ட் RR டு வின். RRக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவா இருக்கும். சரி ஓகே, நம்ம ஆறுதல் வெற்றியாவது வேணும். பாவம் வேக்கப் கால் வேணும், ஆறுதல் வெற்றி வேணும். இன்னொன்னு அவங்க மேபி இந்த ஹெட்மயர் எல்லாம் உட்கார வச்சுட்டு வேற யாராவது ட்ரை பண்ணலாம். பட் யாருமே இல்ல அன்பார்ச்சுனேட்லி. இல்ல அட்லீஸ்ட் சுபம் துபே வந்து மேல இறக்கி விடலாம். சுபம் துபே வந்து நல்ல ஹிட் பண்றாரு. இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு ஹிட் த பால். நல்ல பெரிய டிஸ்டன்ஸ் அடிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சுபம் துபே வந்து நீங்க இவருக்கு ஹைடா அனுப்பி விடலாம். வேற யாராவது யங் டேலண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஆடவீங்க. ஆகாஷ் மத்வால்லாம் ஆடவீங்க இன் பிளேஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே. இல்ல யாராவது ஒருத்தர் அந்த ஃபசலக் ஃபரூக்கிக்கு பதிலாக வேணா கெவன் மஃபாக்காவை ஆடவீங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர், அவர் கூட நல்ல ஒரு அடிஷன் தான். ஸோ எனக்குமே வந்துட்டு ஐ டு வாண்ட் RR டு வின் பிகாஸ் ஜிடிக்கு வந்து பிளே ஆஃப்ஸ்ல வந்து அந்த சோக் நடந்துடக்கூடாது. அப்படிங்கறனால ரேவந்த் கிடைக்காதது தேடிட்டு இருக்கீங்க நீங்க. பார்க்க பாவமா இருக்குங்க. நம்ம அவர் ஹீரோ மாதிரி பார்த்து அவரை பார்த்து ரொம்ப சங்கடமா இருக்கு. நேற்று போன மேட்ச்லயே வந்து RCB ஜெயிச்ச சந்தோஷம் தான். பட் டிராவிட் அப்படி வராரு. அவருக்கு அவர் என்னமோ பார்த்துட்டாரு. அவருக்கு இந்த சமயத்துல இந்த கிளப் கிரிக்கெட்ல இதெல்லாம் பாக்குறது வந்து ஐம் ஃபீலிங் தட் வந்து என்னடா இது அப்படிங்க. ஸோ அதுக்காவது RR ப்ளீஸ் நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருக்கேன். எங்களோட எல்லா RCB ஃபேன் சப்போர்ட் இருக்கு, MI ஃபேன் சப்போர்ட் இருக்கு. அது எப்படியாவது ஜெயிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வாட்டி குவாலிஃபயர்ல போன வாட்டி எலிமினேட் பண்ணாலும் இந்த வாட்டி சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா RRக்கு. நான் அதை பாராட்டுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்குன்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் என் டீம் பத்தி எனக்கு தெரியும். குவாலிஃபை 3 and 4ல போனா என்ன நடக்கும், எலிமினேட்டரும் குவாலிஃபை 2 போனா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். அதனால ஐ ரியலி வாண்ட் மை டீம் டு பீ இன் டாப் 2 எண்ட் ஆஃப் தி லீக். அதுக்காக நான் என்ன சப்போர்ட் பண்ணுவேன். சோ அதுல வந்து RR நல்லா விளையாட நாளைக்கு. நீங்க ரைட் ரேவந்த் சொல்லுங்க. குஜராத் தமிழன்ஸா இல்ல நீங்க கண்டிப்பா குஜராத் தமிழன்ஸா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதுல பேட்டிங் லைன் இவங்களுக்கு இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பேட்டிங் லைனுக்கு ஏர்லி 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே ராட்டில் ஏறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேவரட் டீம் குஜராத் தமிழன்ஸ். ஸோ கண்டிப்பா என்னோட சாய் கிஷோரை பேக் பண்ணி நான் குஜராத் தமிழன்ஸ்க்கு நான் போறேன். ஓகே, சோ நாளைக்கு MVP வந்துட்டு உங்களுக்கு சாய் கிஷோர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். கண்டிப்பா அவரே சாய் கிஷோர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்கு முன்னாடி நான் தான் பெஸ்ட் ஸ்பின்னரா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ ஃபார் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. சோ நான் வந்து குஜராத் தமிழன்ஸ் சாய் கிஷோரே பேக் பண்றேன். சாய் கிஷோர் அண்ட் சாய் சுதர்சன். சரி ரைட். அஸ்வின் ப்ரோ நீங்க யார் நினைக்கிறீங்க who will be the man of the match kind of player நாளைக்கு? உண்மையா சொன்னா வந்து மை ஹார்ட் வில் ஸ்டே வித் வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர் தான். அவர் என்னதான் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு புரியுது. ஃபெயிலியர்லாம் ஆனாரு, ஜோக் காட்டியிருக்காரு, சிரிப்பு காட்டியிருக்காருலாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ ரியலி லவ் த பிளேயர் ஹூ ஹிட் ஹார்ட். ஹெட்மேர் ஹிட் அவருக்கு இடமா இந்த சீசன்லாம் ஹிட் ஆகல. அது என்னங்கிறது தெரியல. போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்களெல்லாம் கதற விட்டுருப்பாரு. அவங்க ஹெட்மேரை உட்கார வச்சுட்டு பட்லர் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பெஸ்டா இருந்திருப்பாங்க.
பட் அது பண்ணல. அது பண்ணாம வந்து அட்மையர் பண்ணதுக்கு யாருமே அவரை சொல்ல மாட்டீங்க. மேபி நாளைக்கு அவர் பிளேயிங் லெவலில் கூட இருப்பாரான்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து நான் அட்மையர் சொல்லணுங்கிறது ஹார்ட் சொல்லுது. ஸோ நான் அட்மையரோட ஸ்டிக்காக இருக்கேன். பவுலிங்ல சந்தீப் சர்மா வந்து அவர் உண்மையாக சொன்னீங்கன்னா வந்து இஸ் அ கிங் வித்தவுட் அ கிரவுன். அவருக்கு வந்து அப்பயே வந்து நேஷனல் காலர்ஸ்லாம் கிடைச்சிருக்கணும் 1-2-3 வருஷம் முன்னாடியே. பட் எல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ ஏன் வந்து அந்த அளவு ஒன்றும் கிடைக்கல, அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ எம் பேக்கிங் சந்தீப் சர்மா அண்ட் எட்மையர் நாளைக்கு அடிச்சிருப்பா, நான் அவனை பேக் பண்றேன், கவலைப்படாம நான் அடிச்சிடறேன், கவலைப்படாம ஆடு நாளைக்கு இருந்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிப்பாரு. அவர் வந்து அந்த ஒரு ஃப்ளோல இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மேல பிரஷரே போட வேணாம். தம்பி போப்பா, பவர் பிளேல எவ்வளவு அடிக்க முடியுதோ அடிச்சுட்டு வாப்பான்னு போடலாம். 14 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஸோ அதனால அவர் மேல ரொம்ப பிரஷர் போட வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அஸ்வின் ப்ரோ விட நான் பயங்கரமா எட்மையரை பேக் பண்ணேன். இங்க வந்து கிஷோர் ப்ரோ இருந்திருக்காரு, அவர் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மேட்சும் எட்மையர் அவுட் ஆகும்போது என்னோட வாட்ஸ்அப்ல டேக் பண்ணி போடுவார். என்ன பிரபு போதுமா, இதுக்கு மேலேயாவது பேக் பண்ணாம இருப்பீங்களான்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் வந்து வாழ்க்கையவே வெறுத்துட்டேன். எட்மையர் மன்னிச்சிடா, உங்க வீட்டுல கூட உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாதுல, நான் உன்னை இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டாங்கிற மாதிரி இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் டெலிவர் பண்ண முடியல. பட் அவர் ஒரு நல்ல பிளேயர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெபுல வந்து இந்தியால வந்து ஒரு செஞ்சுரிலாம் அடிப்பாரு. இஸ் அ குட் பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் நாட் கோயிங் இன் த ரைட் வே ஃபார் ஹிம். ஹோப்ஃபுல்லி ஹி வில் கிவ் அ கம்பேக்னு சொன்னதுக்கே என்ன திட்டுவாங்க. சரி பரவாயில்ல, கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். பட் ஐ எம் கோயிங் வித் ஆக்சுவலா ஜெய்ஷ்வால் வந்து ஒரு நல்ல டச்ல இருக்காரு. அதனால ஜெய்ஷ்வாலுக்கு தான் நானுமே வந்துட்டு போறேன். இவரு பவுலிங்ல வந்துட்டு மேபி நாளைக்கு வந்து இன்கேஸ் ஆகாஷ் மத்வால் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல வந்து அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. சரி ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ஆகாஷ் மத்வால் இன் பிளேஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டேவோ இல்ல வேற யாரோ ஒருத்தருக்கு பதிலாக வி கேன் கோ வித் ஆகாஷ் மத்வால் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித் தட் நோட் நாங்க அந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். ஹேவ் அ குட் டே கைஸ், ஹாப்பி சண்டே. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல சந்திக்கும் வரை மீ பிரபு, ரேவந்த் அண்ட் அஸ்வின் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே கைஸ்.